வெல்கம் டு தனுமாம் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி கருணைக்கிழங்கு வறுவல் யாம் ஃப்ரை. இப்போது ஒரு குக்கரில் 300 கிராம் கருணைக்கிழங்கை ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு தக்காளியை கையிலேயே கரைச்சி சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் உப்பு, ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நான் இப்போது 5 ஸ்பூன் போடுறேன். இதில் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை ஒரு 5 விசில் வர வரைக்கும் வேக விடலாம். இப்போ ஒரு பிளேட் எடுத்துகிட்டு அதில் 1 கப் கடல மாவு சேர்த்துக்கிறேன். அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் மிளகாய் தூள். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் தண்ணி ஊற்றி ஒரு பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி கட்டியாலாம் இல்லாமல் நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம வேக வச்ச கருணைக்கிழங்கும் வெந்துருச்சு. இந்த ரெடி பண்ணி வச்ச அந்த மாவில் ஒரே ஒரு ஸ்பூன் புளி கரைச்சலை ஊற்றிக்கிறேன். இதுலேயே நம்ம வேக வச்ச கருணைக்கிழங்கையும் ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுக்கிறேன். இது போட்டாச்சு. அடுத்தது ஒரு பேன் வச்சுக்கிறேன். இதில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த மாவை இந்த கருணைக்கிழங்கோட 2 சைட்லேயும் நல்லா தடவிக்கிறேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் ஒன்று ஒன்றா கருணைக்கிழங்கை எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இது ஒரு சைடு நல்லா வெந்த உடனே இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆகணும். நல்லா ஒரு கோல்டன் கலர் வர வரைக்கும் ஒரு சைடு நல்லா வேக விடலாம். அடுத்து திருப்பி போட்டுக்கலாம். 2 சைடுமே ஒரு நல்ல ஒரு கோல்டன் கலர் வர வரைக்கும் திருப்பி திருப்பி போட்டு நம்ம இதை ஃப்ரை பண்ணலாம். இந்த கருணைக்கிழங்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயம் ஈஸியாகவும் செஞ்சிடலாம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கருணைக்கிழங்கை நம்ம தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரசம் சாதம் இது கூடலாம் சாப்பிடும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது நல்லா ப்ரௌனிஷாக மாறிடுச்சு. 2 சைடும் அந்த மாதிரி வரணும். இப்போ நம்ம கருணைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடுறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடுற ரெசிபியெல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.